கரூர் துயரம் தொடர்பான வழக்கின் குற்றப்பத்திரிகையில் விஜய் பெயர் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பிப்ரவரி முதல் அல்லது இரண்டாம் வாரத்தில் கரூர் விவகாரத்தில் முதற்கட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த குற்றப்பத்திரிகையில் விஜயனுடைய பெயர் சேர்க்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். இன்று சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக விஜய் ஆஜராகியிருக்கக்கூடிய நிலையில் குற்றப்பத்திரிகையில் விஜயனுடைய பெயர் சேர்க்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் தலைமைச் செய்தியாளர் கணபதி. அவரோடு பேசலாம். கணபதி, இன்று விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார் விஜய். நிலையில் குற்றப்பத்திரிகையில் அவருடைய பெயர் இடம்பெற வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன விவரம்? ஏற்கனவே 200க்கும் மேற்பட்ட நபர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளார்கள். தாவேகா பொறுப்பாளர்களிடமும் விசாரணை நடத்திய பிறகு தற்போது இரண்டாவது முறையாக விஜயிடம் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விசாரணை ஆதாரங்களின் அடிப்படையிலே சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உள்ளது. உங்களுக்கு ஏற்கனவே நன்றாக தெரியும், நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ இந்த விசாரணையை நடத்தி வருகிறது. ஆகவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது தவிர நீதிமன்றத்திலும் இது தொடர்பான விவரங்கள் எப்போது கேட்கப்படுகிறதோ அதையெல்லாம் சிபிஐ சமர்ப்பிக்க வேண்டும். அப்போது மிகவும் முக்கியமான கேள்வி, கூட்ட நெரிசல் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதற்கு காரணம் என்ன, 41 உயிர்கள் பலியாகுவதற்கான முக்கிய காரணம் என்ன, அதைத்தான் சிபிஐ கண்டறிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே சிபிஐ விசாரணையிலே இதுவரை வந்திருக்கும் தகவல்கள் விஜயிடம் சரிபார்க்கப்படுகின்றன. அதாவது வேலுச்சாமிபுரத்திற்கு விஜய் வந்து சேர்வதற்கு அறிவிக்கப்பட்டிருந்த நேரம் என்ன, ஆனால் அவர் அதிக தாமதமாக அங்கே வந்து சேர்ந்ததற்கான காரணம் என்ன, அந்த சமயத்திலேயே அதிக கூட்டம் இருக்கிறது, தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது, தண்ணீர் வசதி இல்லை, வேறு வசதிகள் ஏதும் இல்லை, மக்கள் நீண்ட நேரமாக காத்திருந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி தெரிந்தும் உங்களுடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து கொண்டிருந்தீர்களா? அதாவது உங்களுடைய பேச்சை தொடர்ந்து கொண்டிருந்தீர்களா? உங்களுடைய வாகனம் தொடர்ந்து அந்த பகுதியிலே சென்று கொண்டிருந்ததா? நின்று கூட்டத்துக்கு வழிவிட்டிருக்கலாமே, கூட்ட நெரிசல் ஏற்பட்டதன் காரணமாக அப்போதே உங்களுடைய பேரணியை நிறுத்தி இருக்கலாமே, அது ஏன் நிறுத்தவில்லை என்ற விஷயங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த இடத்திலிருந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்ட பிறகு, உயிரிழப்புகள் நடந்த பிறகு அங்கிருந்து உடனடியாக புறப்பட்டு போனது ஏன், சென்னை திரும்பியதற்கான காரணம் என்ன, அங்கே தொடர்ந்து இருக்காததற்கு காரணம் என்ன என்று பல்வேறு விதமான கேள்விகள் தொடர்கின்றன. அந்த தொடர்ச்சியாகத்தான் தற்போது இது தொடர்பான விவரங்களையும் சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள். இந்த விசாரணையின் அடிப்படையிலே தான் சிபிஐ குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யும். அப்போது விஜய் என்னென்ன விவரங்களை கூறியிருக்கிறார், அவர் அளித்துள்ள ஆதாரங்கள் என்ன, வீடியோ ஆதாரங்கள் அளித்திருக்கிறாரா, வேறு ஆதாரங்கள் அளித்திருக்கிறார்கள் என்ற அனைத்து விவரங்களும் குற்றப்பத்திரிகையிலே குறிப்பிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே கரூர் துயரத்துக்கு காரணம் என்ன, தள்ளுமுள்ளு ஏற்பட்டதற்கு முக்கிய காரணிகள் என்ன, எதனால் 41 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான அனைத்து விவரங்களையும் சிபிஐ கேட்டறிந்து கொண்டிருக்கிறது. அதில் விஜய் அளித்திருக்கும் தகவல்களும் அவர் இந்த தகவல்களை அளித்திருக்கிறார் என்பது குற்றப்பத்திரிகையிலே இடம்பெறும் என்று கருதப்படுகிறது. ஆகவேதான் இன்றைக்கு விசாரணையை முடிப்பதற்காக சிபிஐ அதிகாரிகள் முழு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதன் பிறகு தேவைப்பட்டால் மட்டுமே விஜய் மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்படுவார் எனவும் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். டெல்லியில் சிபிஐ விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் விஜயிடம் அடுக்கடுக்கான கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. கூட்ட நெரிசலை தவிர்க்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் என்ன என்பது குறித்தும், இவ்வளவு கூட்ட நெரிசலினூடாக செல்ல காரணம் என்ன என்றும் அவர்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். கூட்ட நெரிசலை தவிர்க்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சி என்ன என்று கேட்டிருக்கிறார்கள். மேலும் கூட்ட நெரிசலினூடாக செல்ல காரணம் என்ன என்றும் கேட்டிருக்கிறார்கள். இன்று சிபிஐ விசாரணைக்காக விஜய் டெல்லியில் அலுவலகத்தில் ஆஜராயிருக்கக்கூடிய நிலையில் அவரிடம் அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. பிப்ரவரி முதல் அல்லது இரண்டாம் வாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும், குற்றப்பத்திரிகையில் விஜயனுடைய பெயர் இடம்பெறுவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று மாலையே அவர் சென்னை திரும்புவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சிபிஐ விசாரணைக்கு எந்நேரமானாலும் ஆஜராக வேண்டும் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். விஜயிடம் சிபிஐ அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. நிலைமை மோசமாவது உங்களுக்கு தெரியவே இல்லையா என்றும் அந்த கேள்வியில் சொல்லப்பட்டிருக்கிறது.
அபாயத்தை தடுப்பதற்காக என்ன முயற்சிகளை எடுத்தீர்கள் என்றும் அடுக்கடுக்கான கேள்விகளை சிபிஐ கேட்டிருக்கிறார்கள். வாகனத்தின் மேல் இருந்தவங்களுக்கு கீழே நிலைமை மோசமாகி இருந்ததை அறியவில்லையா என்றும் அவர்கள் கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். அபாயத்தை தடுப்பதற்காக என்ன முயற்சியை எடுத்தீர்கள் என்றும் 7 மணி நேரம் தாமதம் ஏன் என்றும் அடுக்கடுக்கான கேள்விகளை சிபிஐ விஜயிடம் முன்வைத்திருக்கிறது. நெரிசல் அபாயம் குறித்து எப்போது உணர்ந்தீர்கள், அவ்வளவு கூட்டத்தினூடாக ஏன் வாகனத்தை முன்னேற்றியிருந்தீர்கள் என்றும் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் சிபிஐ. கூட்ட நெரிசலை தடுக்க வாகனத்தை நிறுத்தியிருக்கலாம், ஆனால் தொடர்ந்து ஏன் பேசியதீர்கள் என்றும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். நெரிசல் அபாயம் குறித்து எப்போது உணர்ந்தீர்கள் என்றும் அவர்கள் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். இன்று டெல்லியில் சிபிஐ விசாரணை தொடங்கியிருக்கிறது. விஜயிடம் பல்வேறு கேள்விகளை சிபிஐ எழுப்பியிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அவ்வளவு கூட்டத்தினூடாக ஏன் வாகனத்தை முன்னேற்றினீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். நெரிசல் அபாயம் குறித்து எப்போது உணர்ந்தீர்கள் என்றும் அவரிடம் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். பிப்ரவரி 1 அல்லது 2ஆம் வாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் விஜயனுடைய பெயரும் அதில் இடம்பெறும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இன்று சிபிஐ விசாரணையில் பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே கடந்த 12ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்கு விஜய் ஆஜராகியிருந்த நிலையில் தற்பொழுது இன்று மீண்டும் ஆஜராகியிருக்கிறார். இதற்காக நேற்றே அவர் டெல்லி சென்றிருந்தார். இந்நிலையில் காலை 10:11 மணி அளவில் விசாரணை தொடங்கியது. இந்நிலையில் சிபிஐ பல கேள்விகளை விஜய்க்கு எழுப்பியிருக்கிறது. தமிழக போலீசார் வழிநடத்தலிலேயே சென்றதாக விஜய் அதற்கு பதிலளித்திருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். இன்று மாலைக்குள் சிபிஐ விசாரணை முடிவடையும் என்ற நிலையில் அவரிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தமிழக போலீசாரை முழுமையாக நம்பியதாக விஜய் பதிலளித்திருக்கிறார். இது சிபிஐ வட்டாரங்களுடைய தகவலாக தெரிகிறது. ஏற்கனவே பல கேள்விகளை சிபிஐ கேள்வி எழுப்பியிருக்கிறது. சிபிஐ பல கேள்விகளை விஜய்க்கு எழுப்பியிருக்கிறது. 7 மணி நேரம் தாமதம் ஏன் என்றும் அவ்வளவு கூட்ட நெரிசலினூடாக வாகனத்தை ஏன் முன்னேற்றினீர்கள் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தமிழக போலீசாரினுடைய வழிநடத்தலிலேயே சென்றதாகவும் தமிழக போலீசாரை முழுமையாக நம்பியதாகவும் விஜய் தரப்பிலிருந்து பதிலளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிபிஐ பல கேள்விகளை விஜய்க்கு எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் நெரிசல் அபாயத்தை தவிர்க்க விஜய் என்ன முயற்சி செய்தார் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அங்கு சம்பவம் நடந்த நிலையில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது என்பதை விரிவாக கேட்டறிகிறது சிபிஐ. கூட்ட நெரிசல் தொடர்பாக விஜய் என்ன முயற்சிகளை எடுத்தார் என்று பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. அவ்வளவு கூட்ட நெரிசலினூடாக வாகனத்தை முன்னேற்றியது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறது சிபிஐ. நெரிசல் அபாயத்தை தவிர்க்க விஜய் என்ன முயற்சி செய்தார் என்றும் அவர்கள் விலாவரியாக கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். விஜய் தரப்பிலிருந்து தமிழக போலீசாரை முழுமையாக நம்பியதாக பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. விஜயிடம் சிபிஐ அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. தொடர்பான செய்தியை பார்த்து வருகிறோம். நிலைமை மோசமாவது உங்களுக்கு தெரியவே இல்லையா என்றும் அபாயத்தை தடுக்க என்ன முயற்சியை எடுத்தீர்கள் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறது. சம்பவம் நடந்த அன்று என்னென்ன விஷயங்கள் நடந்தது என்பதை விலாவரியாக சிபிஐ விசாரித்து வருகிறது. அபாயத்தை தடுப்பதற்காக என்ன முயற்சியை எடுத்தீர்கள் என்று சிபிஐ அடுக்கடுக்கான கேள்வியை விஜய் தரப்பில் கேட்டிருக்கிறது. அவ்வளவு கூட்டத்தினூடாக ஏன் வாகனத்தை முன்னேற்றினீர்கள் என்று சிபிஐ கேட்டிருக்கிறது. நெரிசல் அபாயம் குறித்து எப்போது நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றும் அடுக்கடுக்கான கேள்விகளை சிபிஐ விஜயிடம் முன்வைத்திருக்கிறது. சிபிஐயினுடைய கேள்விகளுக்கு தமிழக போலீசாரை முழுமையாக நம்பியதாக விஜய் தரப்பிலிருந்து பதிலளித்ததாக சொல்லப்படுகிறது. தமிழக போலீசாரினுடைய வழிநடத்தலிலேயே சென்றதாகவும் விஜய் தரப்பிலிருந்து பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். நெரிசல் அபாயத்தை விஜய் எப்போது உணர்ந்தால் கூட்ட நெரிசலை தவிர்க்க விஜய் என்ன முயற்சியை எடுத்தார் என்றும் கேள்வியை எழுப்பியிருக்கிறது சிபிஐ. பல்வேறு கேள்விகளை சிபிஐ கேட்டு வரக்கூடிய நிலையில் அன்று சம்பவம் நடந்தன்று என்னென்ன விஷயங்கள் நடந்தது என்பதை விலாவரியாக கேட்டறிகிறது. கூட்டத்தில் பேசி முடிக்கும் வரை தெரியவில்லையா, கண்ணெதிரே கூட்ட நெரிசலை பார்க்கவில்லையா என்ற கேள்விகளையும் சிபிஐ முன்வைத்ததாக சொல்லப்படுகிறது.
எப்போதுதான் கூட்ட நெரிசலை உணர்ந்தீர்கள் என்றும், கூட்டத்தில் பேசி முடிக்கும் வரை கூட்ட நெரிசலை பார்க்கவில்லையா, உணரவில்லையா என்றும் சிபிஐ கேள்விகளை எழுப்பியதாக சொல்லப்படுகிறது. சிபிஐயினுடைய கேள்விகளுக்கு கூட்டம் முடிந்த பின்னரே நிலைமையை அறிந்ததாக விஜய் பதிலளித்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். இன்று சிபிஐ விசாரணைக்கு விஜய் ஆஜராகியிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை சிபிஐ கேட்டிருப்பதாகவும் அதற்கு விஜய் பதிலளித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சிபிஐ விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் குற்றப்பத்திரிகையில் விஜயினுடைய பெயர் இடம்பெறலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பிப்ரவரி 1 அல்லது 2ஆம் வாரத்தில் குற்றப்பத்திரிகை வெளியாகும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. சிபிஐ விசாரணை சூடுபிடிக்கக்கூடிய நிலையில் விஜயினுடைய பெயர் குற்றப்பத்திரிகையில் இடம்பெறும் என்றும் சொல்லப்படுகிறது. தேர்தலுக்கு முன்னதாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. பிப்ரவரி மத்தியில் கரூர் விவகாரம் தொடர்பான குற்றப்பத்திரிகை வெளியாகும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று சிபிஐ விசாரணைக்காக விஜய் டெல்லியில் அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார். அதில் சிபிஐ பல்வேறு கேள்விகளை விஜயிடம் முன்வைத்திருக்கிறது. அதற்கு தமிழக போலீசாரின் வழிகாட்டுதலிலேயே சென்றதாகவும், தமிழக போலீசாரை முழுமையாக நம்பியதாகவும் விஜய் தரப்பிலிருந்து பதிலளித்ததாக சொல்லப்படுகிறது. பல்வேறு கேள்விகளை சிபிஐ கேட்டிருக்கிறது. விஜயினுடைய சில பதில்களுக்கு சிபிஐ ஆதாரமும் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதற்கு விஜயினுடைய தரப்பு அவகாசம் கேட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று மாலையே விஜயின் விசாரணை முடிவடையும் என்று எதிர்பார்த்த நிலையில் இந்த விசாரணை இன்னும் நீடிக்கும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சிபிஐயின் கேள்விகளுக்கு விஜய் பல்வேறு பதில்களை அளித்திருக்கிறார். அந்த பதில்களுக்கு சிபிஐ தரப்பிலிருந்து ஆதாரங்கள் கேட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆதாரங்களை சமர்ப்பிக்க அவகாசம் கேட்டிருப்பதாக விஜய் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். இன்று சிபிஐ விசாரணைக்கு விஜய் ஆஜராகியிருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலைக்குள் சிபிஐ விஜயிடம் கேள்விகளை கேட்டு முடிக்க திட்டமுள்ளதாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த நேரம் நீட்டிக்கப்படுவதாக சொல்லப்பட்டுகிறது. விஜயிடம் பல்வேறு கேள்விகளை சிபிஐ முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் விஜய் சில பதில்களை கூறியிருக்கிறார். அந்த பதில்களுக்கு ஆதாரம் கேட்டிருக்கிறது சிபிஐ. அதற்கு அவகாசம் கேட்டிருக்கிறார் விஜய் தரப்பு என்று சொல்லப்படுகிறது. குற்றப்பத்திரிகையில் விஜயினுடைய பெயர் சேர்க்கப்பட இருப்பதாக சிபிஐ வட்டாரங்களில் தகவல் வெளியாகியிருக்கிறது. சிபிஐ விசாரணை சூடுபிடிக்கும் நிலையில் இன்று விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் குற்றப்பத்திரிகையில் விஜயினுடைய பெயர் சேர்க்கப்படலாம் என்று சிபிஐ வட்டாரங்களில் தகவல் வெளியாகியிருக்கிறது. விஜயிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை சிபிஐ முன்வைத்திருக்கிறது. கரூரை வந்தடைய 7 மணி நேரம் தாமதம் ஏன் என்று கேட்டிருக்கிறது. கூட்டத்தில் கடும் நெரிசல் இருந்தும் உங்களுக்கு தகவல் வரவில்லையா என்றும் கேள்விகளை எழுப்பியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு விஜய் ஆஜராகி இருக்கக்கூடிய நிலையில் அவரிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை சிபிஐ முன்வைத்திருக்கிறது. நிலைமை மோசமாவது உங்களுக்கு தெரியவே இல்லையா என்றும், அபாயத்தை தடுக்க என்ன முயற்சிகளை எடுத்தீர்கள் என்றும் விஜயிடம் சிபிஐ விலாவரியாக கேட்டிருக்கிறது. விஜய் தரப்பிலிருந்தும் பதில் சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவ்வளவு கூட்டத்தினூடாக வாகனத்தை ஏன் முன்னேற்றினீர்கள் என்று சிபிஐ கேள்வி எழுப்பியதற்கு தமிழக போலீசாரை முழுமையாக நம்பியதாக விஜய் தரப்பிலிருந்து பதில் சொன்னதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக போலீசாரினுடைய வழி நடத்தலிலேயே சென்றதாக விஜய் தரப்பிலிருந்து பதில் சொன்னதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூட்டத்தில் பேசி முடிக்கும் வரை கண்ணெதிரே கூட்ட நெரிசலை பார்க்கவில்லையா என்று சிபிஐ தரப்பிலிருந்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. பேசி முடித்த பின் தான் நிலைமையை உணர்ந்ததாக விஜய் தரப்பில் பதிலளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சிபிஐ தரப்பிலிருந்து அடுக்கடுக்கான கேள்விகளை விஜய்க்கு வைத்திருக்கிறார்கள். விஜயும் அதற்கு பதிலளித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சிபிஐ தரப்பிலிருந்து அடுக்கடுக்கான கேள்விகளை வைத்தாலும் நிதானமாக விஜய் அதற்கு பதில் சொல்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் சில கேள்விகளுக்கு விஜய் அவகாசம் கேட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பெரும்பாலான கேள்விகளுக்கு சில வரிகளில் அவர் பதில் சொல்வதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது.
இன்று சிபிஐ விசாரணை நடைபெறும் நிலையில் விஜயிடம் சிபிஐ விசாரணை நீட்டிக்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. விஜய் தரப்பிலிருந்து சில ஆவணங்களை சிபிஐ எதிர்பார்ப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. விஜய் பல்வேறு பதில்களில் தமிழக காவல்துறையை சொல்லியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பல கேள்விகளுக்கும் நிதானமாக விஜய் பதில் சொல்வதாக சொல்லப்படுகிறது. இன்று சிபிஐ விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சிபிஐ விசாரணையில் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் குறித்து பார்த்து வருகிறோம். அதற்கு விஜய் சொல்லக்கூடிய பதில்கள் குறித்தும் தகவல்களை பார்த்து வருகிறோம். பிப்ரவரி மத்தியில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த குற்றப்பத்திரிகையில் விஜயனுடைய பெயர் இடம்பெறுவதற்கும் வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்று மாலையை சிபிஐ விசாரணை முடிவடையும் என்று எதிர்பார்த்த நிலையில் இந்த விசாரணை மேலும் நீட்டிக்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. பெரும்பாலான கேள்விகளுக்கு விஜய் நிதானமாக பதில் சொல்வதாகவும் சில வரிகளில் பதில் சொல்வதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. மேலும் சில பதில்களுக்கு அவகாசம் விஜய் தரப்பிலிருந்து கேட்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. சிபிஐ முன்வைக்கும் பல கேள்விகளுக்கும் தமிழக போலீசாரை விஜய் சுட்டிக்காட்டுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக காவல்துறை வழிகாட்டுதல்படியே நடந்ததாகவும் விஜய் தரப்பிலிருந்து பதிலாக சொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பல கேள்விகளை சிபிஐ முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் பல கேள்விகளுக்கும் தமிழக காவல்துறையின் வழிகாட்டுதல்படி நடந்ததாக விஜய் தரப்பிலிருந்து விளக்கம் தரப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சிபிஐ விசாரணை இன்று நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பல்வேறு கேள்விகளை சிபிஐ முன்வைத்திருக்கிறது. அதற்கு பல கேள்விகளுக்கு தமிழக போலீசாரையை விஜய் சுட்டிக்காட்டுவதாக சொல்லப்படுகிறது. பல கேள்விகளுக்கு தமிழக போலீசாரின் வழிகாட்டுதல்படியே நடந்ததாக விஜய் தரப்பிலிருந்து விளக்கம் சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பல கேள்விகளுக்கும் தமிழக போலீசாரை விஜய் பதிலாக்குவதாக சொல்லப்படுகிறது. நெரிசல் குறித்து உரையாற்றும் பொழுது தெரியவில்லையா என்று சிபிஐ கேள்வி எழுப்பியிருப்பதாக சொல்லப்படுகிறது. விஜய் பேசக்கூடிய நிலையில் அங்கு நெரிசல் ஏற்பட்டதை உணரவில்லையா என்று சிபிஐ விஜயிடம் கேள்வி எழுப்பியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழக போலீசாரினுடைய வழிகாட்டுதல் படியே நடந்ததாக விஜய் தரப்பிலிருந்து பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. நெரிசல் குறித்து உரையாற்றும் போது தெரியவில்லையா என்றும் நெரிசலை தடுப்பதற்காக நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் என்ன என்றும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. தமிழக போலீசாரினுடைய வழிகாட்டுதல் படியே நடந்ததாக விஜய் தரப்பிலிருந்து பதிலளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. டெல்லியில் இன்று சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது. டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகியிருக்கிறார். அவரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்படுகின்றன. சிபிஐ விசாரணை சூடுபிடிக்கும் நிலையில் இன்று மாலையே முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்னும் விசாரணை நீடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் பிப்ரவரி மத்தியில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படலாம் என்றும் குற்றப்பத்திரிகையில் விஜயனுடைய பெயர் இடம்பெறலாம் என்றும் சொல்லப்படுகிறது. தேர்தலுக்கு முன்னதாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. விஜயிடம் பல்வேறு கேள்விகளை சிபிஐ எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் சில கேள்விகளுக்கான பதில்களுக்கு அவகாசம் தரும்படி விஜய் தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தேர்தல் நெருங்கும் போது குற்றப்பத்திரிகை வெளியாகும் என்றும் கணிக்கப்படுகிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேர்தலுக்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. சிபிஐ விசாரணை சூடுபிடிக்கும் நிலையில் தேர்தலுக்கு முன்னதாகவே குற்றப்பத்திரிகை வெளியாகும் என்று சொல்லப்படுகிறது. டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது. விஜயிடம் பல கேள்விகளை சிபிஐ எழுப்பியிருக்கிறது. அதற்கு விஜய் தரப்பிலிருந்தும் பதில்கள் சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த விசாரணை இன்றும் நீடிக்கும் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் தேர்தலுக்கு முன்னதாக இதனுடைய குற்றப்பத்திரிகை வெளியாகும் என்று சொல்லப்படுகிறது. பிப்ரவரி மத்தியில் குற்றப்பத்திரிகை வெளியாகும் என்றும் குற்றப்பத்திரிகையில் விஜயனுடைய பெயர் இடம்பெறலாம் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. சிபிஐ வட்டாரங்களில் இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சிபிஐ தரப்பிலிருந்து பல கேள்விகளை எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு நிதானமாக விஜய் பதில் சொல்வதாக சொல்லப்படுகிறது.
பெரும்பாலான கேள்விகளுக்கு சில வரிகளில் மட்டுமே அவர் பதிலளிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் சில கேள்விகளுக்கு அவர் அவகாசம் கேட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சிபிஐ பல்வேறு கேள்விகளை விஜய்க்கு எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் பல கேள்விகளுக்கு தமிழக போலீசாரையே பதிலாக விஜய் முன்வைப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழக போலீசாரினுடைய வழிகாட்டுதலின்படியே தான் நடந்ததாகவும் விஜய் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். நெரிசல் குறித்து நீங்கள் உரையாற்றும் போது தெரியாதா என்றும், நெரிசலை தடுப்பதற்காக நீங்கள் என்ன முயற்சிகளை மேற்கொண்டீர்கள் என்றும் அடுக்கடுக்கான கேள்விகளை சிபிஐ விஜயிடம் முன்வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் தேர்தலுக்கு முன்னதாகவே குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சிபிஐ விசாரணை சூடுபிடிக்கக்கூடிய நிலையில் விஜயிடம் பல்வேறு கேள்விகளை சிபிஐ எழுப்பியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குற்றப்பத்திரிகையில் விஜயினுடைய பெயர் இடம்பெறலாம் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தேர்தலுக்கு முன்னதாகவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேர்தல் நெருங்கும் நிலையில் இன்று குற்றப்பத்திரிகை வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது. விஜய் தன்னுடைய முதல் தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலையில் இந்த குற்றப்பத்திரிகை தேர்தலுக்கு முன்னதாக வெளியாகும் என்று சொல்லப்படுகிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகியிருக்கிறார். அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கடந்த 12ஆம் தேதி அவர் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகியிருந்தார். இந்நிலையில் இன்று மீண்டும் ஆஜராகியிருக்கிறார். அவரிடம் இன்று மாலையே விசாரணை முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விசாரணை நீடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பான குற்றப்பத்திரிகை பிப்ரவரி மத்தியில் வெளியாகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. குற்றப்பத்திரிகையில் விஜயனுடைய பெயர் இடம்பெறலாம் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சிபிஐ பல்வேறு கேள்விகளை விஜயிடம் எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் விஜய் பல பதில்களை அளித்திருக்கிறார். அதில் சில பதில்களுக்கு சிபிஐ தரப்பிலிருந்து ஆதாரம் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆதாரங்களை சமர்ப்பிப்பதற்கு அவகாசம் விஜய் தரப்பிலிருந்து கேட்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. சிபிஐ தரப்பிலிருந்து அடுக்கடுக்கான கேள்விகளை விஜய் தரப்பிற்கு எழுப்பியிருக்கிறார்கள். அதில் சில கேள்விகளுக்கு விஜய் அவகாசம் கேட்டிருக்கிறார். மேலும் நிதானமாக விஜய் பதில் சொல்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. பெரும்பாலான கேள்விகளுக்கு சில வரிகளிலேயே அவர் பதில் சொல்கிறார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். விஜயிடம் சிபிஐ விசாரணை மேலும் நீட்டிக்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. விஜய் தரப்பிலிருந்து ஆவணங்களை சிபிஐ எதிர்பார்ப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தமிழக காவல்துறையை பல்வேறு கேள்விகளுக்கு விஜய் பொறுப்பாக்குவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பல கேள்விகளை சிபிஐ எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு கேள்விகளுக்கு தமிழக போலீசாரின் வழிகாட்டுதல் படியே தான் நடந்ததாகவும் விஜய் விளக்கம் அளித்ததாக சொல்லப்படுகிறது. சிபிஐ கேட்கும் பல கேள்விகளுக்கு தமிழக போலீசாரை விஜய் சுட்டிக்காட்டுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக காவல்துறை வழிகாட்டுதலின்படியே நடந்ததாக அவர் விளக்கமளித்ததாக சொல்லப்படுகிறது. தமிழக போலீசாரை விஜய் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலாக சொல்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று சிபிஐ விசாரணை டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நெரிசல் குறித்து உரையாற்றுகையில் தெரியாதா என்று சிபிஐ கேள்வி எழுப்பியிருக்கிறது. மேலும் நெரிசலை தடுப்பதற்காக நீங்கள் மேற்கொண்ட முயற்சி என்ன என்று விஜயிடம் பல்வேறு கேள்விகளை சிபிஐ எழுப்பியிருக்கிறது. தமிழக போலீசாரினுடைய வழிகாட்டுதல் படியே நடந்ததாக விஜய் தரப்பிலிருந்து பதிலளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். நெரிசலை தடுப்பதற்காக நீங்கள் மேற்கொண்ட முயற்சி என்ன என்று அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். கரூர் விவகாரம் தொடர்பாக குற்றப்பத்திரிகை தேர்தலுக்கு முன்னதாகவே தாக்கல் செய்வதற்கு முடிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தேர்தல் நெருங்கும் போது குற்றப்பத்திரிகை வெளியாவதாக சொல்லப்படுகிறது. பிப்ரவரி மத்தியில் இந்த கரூர் விவகாரம் தொடர்பான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் குற்றப்பத்திரிகையில் விஜயனுடைய பெயர் சேர்க்கப்படலாம் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம்.